சௌகரியமும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம ஜஸ்லீப் பேட்ஸோட உரியும் தன்மையை பார்க்கலாம். 125 ml நீல நிற சாய தண்ணியை வேற பிராண்ட் பேட்ல ஊத்தலாம். நல்லா பாருங்க, வேற பிராண்ட் பேட்ஸ்னால இவ்வளோ தண்ணியை உறிஞ்சிக்க முடியல. ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இல்லாம எல்லாமே வெளியே கசியுது. இந்த மாதிரி கசிவு பீரியட்ஸ் அப்போ நமக்கு ஆச்சுன்னா எவ்வளோ சங்கடமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் கரெக்டான பேட் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ யாக்கை ஜஸ்லீப்போட உரியும் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 125 ml கூடவே இன்னொரு 30 ml சேர்த்து 155 ml இப்போ ஜஸ்லீப் சானிட்டரி நாப்கின்ல ஊத்தலாம். நல்லா பாருங்க, ஜஸ்லீப் பேடோட உரியும் தன்மை எப்படி இருக்கு. எந்த விதமான கசிவுமே இல்லை. இப்போ டிஷ்யூ வச்சு பார்க்கலாம். மற்ற பிராண்ட் பேட் லீக்கேஜ் அண்ட் ஸ்டெயின் இருக்கு, ஆனால் யாக்கை ஜஸ்லீப் கிளீன் அண்ட் ட்ரை ஒயிட் டிஷ்யூவா இருக்கு. இன்னும் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். லெஃப்ட்ல மார்க்கெட்ல இருக்க ரெகுலர் பேட் இருக்கு, ரைட்ல யாக்கை ஜஸ்லீப் பேட் இருக்கு. ஆர்டினரி பேடை நல்லா ஊத்து பாருங்க, நீராவியே வராத அளவுக்கு பிளாக் பண்ணிருக்கு. காற்று வசதியே இல்லை. அதுவே யாக்கை ஜஸ்லீப் பேட் மூலமா நீராவி அந்த கிளாஸ்ல உருவாகிருக்கு. நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிறதுனால. இப்போ கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல மற்ற பிராண்ட் பேட்ல வச்ச கிளாஸை எடுத்து தொட்டு பார்க்கலாம். எந்த காத்தோட்டமும் இல்லாததுனால ஈரமே இல்லை. அதுவே யாக்கை ஜஸ்லீப் பேட் வச்ச அந்த கிளாஸ்ல நீராவி உருவாகி ஈரம் இருக்கு.